பொது சிவில் சட்டம் பற்றி நிறைய விவாதங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன இங்க ஒரு கருத்து ஏற்பட்டு இருக்குன்னா, பொது சிவில் சட்டம் என்ன ஏதோ இந்துக்கள் சட்டம் ஏதோ நியாயமான சட்டங்களா இருக்கு, இஸ்லாமிய சட்டங்கள் ரொம்ப மோசமான சட்டமா இருக்கு, அதனால இஸ்லாமியர்கள் நிறைய விட்டு கொடுத்து பொது சிவில் சட்டத்துக்கு வரணுங்கிற ஒரு கருத்தை இங்க மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணப்படுறதா நான் பாக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்திய சமூகத்துல பொது சிவில் சட்டம் இந்து சமூகத்திலே நிறைய தேவையா இருக்கு. அதை பத்தி இந்து அறிஞர்கள் இப்ப பேசினாங்க, இந்து சமூகத்துல சட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, மனநிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கருத்தா சொன்னாங்க. எங்கே இந்து சமூகத்துல எந்த அறிஞர் மத்தியில மனநிலை மாற்றங்கள் எங்கே ஏற்பட்டிருக்கு? தினமும் ஒரு தலித் இந்து சமூகத்துல கொல்லப்படுறான், தினமும் தலித் பெண்கள் இந்து சமூகத்துல கற்பழிக்கப்படுறாங்க. நாளொரு செய்தியும் பொழுவர் ஒன்னமாக அது வந்துகிட்டே இருக்கு. நேற்று முந்தானத்து கூட அந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. தலித்துடைய வாயில மூத்திரம் பெய்யறது நடந்துகிட்டு இருக்கு, மலம் திணிக்கப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. சங்கராச்சாரிக்கு என்ன இதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? நான் நியாயமான கேள்வியை கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் குருமார்களே இல்ல, சங்கராச்சாரியர் போன்ற குருமார்கள் இந்து சமூகத்தில் இருக்கிறதா சொல்றீங்களே, எந்த சங்கராச்சாரி இதை கண்டித்து இருக்கிறார்? எந்த சங்கராச்சாரி எந்த மத குருமார்கள் இதுக்காக போய் போராடி இருக்கிறாங்க? இந்து சமூகத்தினுடைய ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஒரு தீண்டாமை சேரி இன்னைய வரைக்கும் உயிரோடு இருக்க. அதுக்கு பொது சிவில் சட்டம் தேவையில்லையா? ஏன் இந்த அறிவாளிகள் இந்த மத குருமார்கள் இதை பற்றி பேசுவதே இல்லை? ஏன் இஸ்லாமிய சட்டத்தை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்கு நியாயமான கேள்வி. அம்பேத்கர் காலத்தில் இருந்து எழுந்து கொண்டிருக்கிறதே, என்ன நியாயங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள்? ஏன் வரவில்லை? அதன் மீது ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வா என்று எந்த இந்துக்காவது சொல்வதற்கு மனதைரியம் இருக்கிறதா? எத்தனை வேதனைகளை தலித்துகள் இந்த நாட்டில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பேச பொது விவாதத்தில் வருகிறீர்களா? யாராவது தலித்துகள் பொது சட்டசபைக்கு போன திருமாவளவனால இன்ன வரைக்கும் சட்டசபையில உட்கார முடியலையே. ஏன் இந்த நிலைமை நாட்டில் இருக்கு? எந்த இந்துக்கு இதை பற்றி துடிக்கிறது? அப்படியே இந்துக்களுடைய அப்படியே நியாயமானவர்கள் மாதிரியாக இந்துக்கள் 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 என்று ஏதோ இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று இந்த விவாதத்தை ஏன் வெளியே கொண்டு சொல்கிறீர்கள்? ஒரு இஸ்லாமியனாக மாறிவிட்டால் ஒரு தலித் நாளைக்கு அவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை இஸ்லாம் சமூகத்தில் எவ்வளவு மரியாதை கிடைக்கிறது? இன்னை வரைக்கும் இந்து சமூகத்தில் அது உண்டா? எவ்வளவு கேவலப்படுத்துகிறீர்கள்? இதை பற்றி பேசுவதற்கு இந்து என்று சொல்லுகின்ற எந்த அறிஞருக்கோ மத குருமாருக்கோ நியாயமான மனசாட்சி கிடையவே கிடையாது என்று கூறி இஸ்லாமின் சட்டங்களை நாம் மதிக்க வேண்டும். ஒரு பொது சிவில் சட்டம் என்று வர வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய சட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரித்து கேட்டுக்கிறேன். என் பெயர் ராஜேந்திரன், சுயமரியாதை இயக்கம். கேள்வி அல்ல, கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். வேற